ஸோ பாரு செல்லம்மா, அசெட் அக்கவுண்ட் டெபிட் எழுதிட்டியா? அசெட் அக்கவுண்ட் டெபிட், குட்வில் அக்கவுண்ட் டெபிட், ரெண்டுமே அக்கவுண்ட் டெபிட் வரும். டு லயபிலிட்டி அக்கவுண்ட், டு பிசினஸ் பர்ச்சேசஸ், டு கேபிட்டல் ரிசர்வ். குட்வில் பேலன்சிங் ஃபிகர், கேபிட்டல் ரிசர்வ் பேலன்சிங் ஃபிகர். ஓகேவா? ஓகே. இப்போ இந்த சம்ம ஒர்க் அவுட் பண்றேன் பாருடா. ஃபர்ஸ்ட் இந்த சம்ல வந்து ஃப்ரீ ஹோல்ட் அசெட் அக்கவுண்ட் டெபிட்டா? ஃப்ரீ ஹோல்ட் பிரமிசஸ் 7 lakhs போட்டுக்கோ. ஸ்டாக் 2 lakhs. சன்ட்ரி டெட்டார்ஸ் இதுதான் எடுத்துக்கணும். ப்ரொவிஷன் எடுத்துக்கூடாது. ஓகே. 1,60,000. கேஷ் 1,50,000. ஹோல்ட் பண்ணிக்கோ. இது 4 மட்டும் தான் உனக்கு சம்ல இருக்கு. ஹோல்ட் பண்ணிக்கோ. அடுத்தது 2 லயபிலிட்டி என்ன? சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 2 lakhs. இந்த ப்ரொவிஷன்ஸ் ஆக்சுவலா ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே லயபிலிட்டி தான் பிரியங்கா. சாரி த்ரிஷா. ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே லயபிலிட்டி தான். ஞாபகம் வச்சுக்கோ. அந்த லயபிலிட்டிய தான் நம்ம வந்து டிஸ்க்ளோஷர் ரெக்யர்மென்ட்டுக்காக டெட்டாஸோட மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லேட்டரா பாஸ் பண்ணாங்க அமெண்ட்மெண்ட். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் liability. ஸோ ப்ரொவிஷன் ஃபார் doubtful debts 2 lakhs. இப்போ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளோ இந்த சம்ல? ஆ 2 2 பிசினஸ் பர்ச்சேஸ் வந்து 14 lakhs. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லா 12 lakhs 10,000. இது ஃபுல்லா 16 lakhs 10,000. அப்போ இந்த சைடு ஜாஸ்தியா இருந்ததுன்னு வச்சுக்கோ. 12 lakhs 10,000 காமிக்குது. இந்த சைடு ஜாஸ்தியா இருக்கு. அப்போ இந்த சைடு ஜாஸ்தியா இருக்குன்னாலே என்ன அர்த்தம்னா, பிஸ் நான் வந்து அதிகமா பணம் குடுத்து இந்த கம்பெனிய வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். எப்படா ஒரு கம்பெனி அதிகமா பணம் குடுத்து வாங்குவ? எதுக்காக அந்த மாரி வாங்குவ? ஜெனரல் நாலேட்ஜ் கொஸ்டின். யோசி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சொல்லு. இந்த நான் வந்து இத கட கட கடன்னு நான் முடிச்சுட்டு போயிடுவேன். உனக்கு அந்த கான்செப்ட் கிரிப் வரணும்ல. அதுக்கு தான் நான் கேட்கிறேன். நிதானமா யோசி. எப்போ ஒரு கம்பெனிய எதனால நீ ஜாஸ்தியா விலை குடுத்து வாங்குவ? ஆ. Amazon வாங்குறேன்னா, நார்மல் வேல்யூவேஷன்ல வாங்குவியா? ஆ அந்த பிராண்டுக்காக வாங்குற. அந்த பிராண்டுக்கு நீ ரூ. 4,00,000 பே பண்ணியிருக்கன்னு அர்த்தம். அதாவது இந்த இந்த இவரு யாரு கங்குலி வந்து, அந்த கம்பெனி சூப்பர் கம்பெனினால 4,00,000 குட்வில் பே பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். இது எப்ப நடக்கும்னா, கிரெடிட் சைட் ஜாஸ்தியா இருந்து, டெபிட் அதாவது அசெட்ஸ் கம்மியா இருந்து, பிசினஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா, இந்த மாரி நடக்கும். புரியுதா செல்வா? சோ, அது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. உன்னோட பிசினஸ் கன்சிடரேஷன் அசெட் பேலன்ஸஸ விட ஜாஸ்தியா இருந்தது. அதாவது இந்த கிரெடிட் இது வந்து ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா, டிஃபரன்ஸ் வந்து குட்வில். ஒருவேள இது ஜாஸ்தியா இருந்து, இது கம்மியா இருந்ததுன்னா, இங்க நீ டிஃபரன்ஸ் டூ கேபிட்டல் ரிசர்வ் காமிப்ப. புரியுதா? அசெட் ஜாஸ்தியா இருந்து. அதாவது இப்படி அசெட் எல்லாம் சேர்த்து 40,000 ரா. ஓகே. லயபிலிட்டியும் பிளஸ் உன்னோட பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் சேர்த்து 50,000 இருந்ததுன்னு வச்சுக்கோ செல்லம். இது நீ அப்படியே பேலன்ஸ் ஷீட் மாரி விசுவலைஸ் பண்ணிக்கோ. இப்படி இருந்ததுன்னா, இங்க இன்னும் ஒரு ரூ. 10,000 வரணும்னு அர்த்தம்ல. கரெக்ட்டா? அசெட் லயபிலிட்டி பேலன்ஸ் ஷீட் பாயிண்ட் ஆஃப் வியூல ரூ. 10,000 வரும். அந்த ரூ. 10,000 வில் பி குட்வில்ன்னு அர்த்தம். ஒருவேள ஒருவேள இதே இது நீ பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் ஞாபகம் வச்சுக்கோ. அப்ப ஈஸியா இருக்கும். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோடா. இது 40 இது 50 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப இங்க ஷார்ட் ஆகுதுல்ல. இத வந்து கேப்பிட்டல் ரிசர்வ்ன்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா? இதான். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பக்கம் வந்து இது வந்து பேலன்சிங் ஃபிகரா வரும். டெபிட்ல. இந்த சினாரியோ வந்ததுன்னா, இது வந்து பேலன்சிங் ஃபிகரா வரும். ஓகேவா? சூப்பர்.
இது செகண்ட் என்ட்ரி புரியுதா உனக்கு? இப்ப செகண்ட் என்ட்ரி எழுதிக்கிறியா? அசெட் அக்கவுண்ட் டெபிட். ம். இரு இங்க காமிக்கிறேன். ம். ஃப்ரீ ஹோல்ட் பிரெமிசஸ் அக்கவுண்ட். இது அப்படியே காப்பி பண்ணிக்கோ செல்லுமா. இது பண்ணிட்டு குட்வில் வந்து பேலன்சிங் ஃபிகர். ஓகேவாமா? சூப்பர் செல்லம். இது கான்செப்ட் புரிஞ்சுதுடாடா நல்லா? இது 2வது ஸ்டெப் செல்லமா. இப்ப 3வது ஸ்டெப் வந்து, இப்போ இதெல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணிட்ட. அசர்ட்ட டேக் ஓவர் பண்ணிட்ட. ஜாஸ்தியா டேக் ஓவர் பண்ணிட்டன்றதுனால 4 லேக்ஸ் வந்து இதுவாயிடுச்சு. இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணணும்ல நீனு? கங்குலி லிமிடெட் பேமெண்ட் எப்படி பண்ணுவாரு? பேமெண்ட் பண்றதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. என்ன சொல்லியிருக்கான்? படி இது. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ம். ம். திஷா, திஷா ஒரே ஒரே நிமிஷம் செல்லுமா. ஒரே நிமிஷமா. படிமா முடிச்சிட்டீங்களா? தேங்க்ஸ் படிமா. அம்மா இது கிளாஸ் இருந்தது. தூங்கிட்டு இருக்கேன். இது பண்ணிட்டீங்கல்ல? தண்ணி ஊத்திட்டீங்களா? ஓகே, ஓகே. தேங்க்ஸ். சரி, சரி. ஆ சரிம்மா. பை, பை. சாரி திஷா. இப்போ வந்து சாரி, சாரிடா. இப்ப நீ இது படிச்சல்ல செல்லம்மா. இப்ப என்ன நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சொல்லு? ம். ஆமா. அதாவது 14 லேக்ஸ் குடுக்குறேன்னு சொல்றாங்கடா. ஆனா 14 லேக்க கேஷாவும், ஈக்விட்டி ஷேராவும் குடுக்குறேன்னு சொல்றாங்க. ஓகேவா? இ அதாவது பிரிச்சு நீ ஆமா. பிரிச்சு நீ சொல்லணும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ. ரூ. 10 தான் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ. ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. ரூ. 11 குடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிரீமியத்துல குடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஒருவேள இது ரூ. 13 இருந்ததுன்னா, ரூ. 3 பிரீமியத்துல குடுக்குறான்னு அர்த்தம். ஒருவேள இது ரூ. 9 இருந்ததுன்னா, ரூ. 1 டிஸ்கவுண்ட்ல குடுக்குறாங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதான் மீனிங். ஓகேவா? சோ மோட் ஆஃப் பேமெண்ட் பாருங்க. ஸ்டெப் 3. இப்போ இப்ப எல்லாமே போடுறது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல போடுறோம்னா, இந்த புக்ஸ் ஆஃப் பையர்மா. அத நல்லா புரிஞ்சுக்கணும். புக்ஸ் ஆஃப் பையர். யார் பையர்ங்க? இந்த புக்ஸ் ஆஃப் கங்குலி லிமிடெட். ஆ. இந்த புக்ஸ் ஆஃப் கங்குலி லிமிடெட் விட போடும். கங்குலி லிமிடெட் யாரு? பையர். சோ பையர் தான் தன்னோட அக்கவுண்ட்ல இருந்து பைசா வெளியில அனுப்புறான். அப்போ ஒரு பேமெண்ட் இப்ப நீங்க எனக்கு பேமெண்ட் பண்றீங்க திஷா. பேமெண்ட் டு பிரியா அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறது. நீங்க என்ன ஜர்னல் என்ட்ரி போடுவீங்க? பை கேஷ். when you make payment. சொல்லு. என்ன ஜர்னல் என்ட்ரி வரும்? ம், யோசிங்க. அக்கவுண்டிங் ரூல்ஸ் யூஸ் பண்ணி யோசிங்க கண்ணா. சோ உங்களை விட்டு கேஷ் போறதா? அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கேஷ் கிரெடிட் பண்ணும். யாருக்கு குடுக்குறீங்க? பிரியாக்கு குடுக்குறீங்க. சோ டெபிட் த ரிசீவர். ஜர்னல் என்ட்ரி கொஞ்சம் டவுட்டா இருக்கா? ம். இல்ல சலம். பிரியாஸ் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ். டெபிட் த ரிசீவர்.
கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்டிங் என்ன சொல்றது? ரிசீவர டெபிட் பண்ண. சோ யார் ரிசீவர் இங்க? நான் தான் வாங்கிக்க போறேன். கரெக்ட்டா? ஆ பிரியா அக்கவுண்ட். கேஷ் வெளியில போறதா? சோ கிரெடிட் வாட் கோஸ் அவுட். கிரெடிட் கேஷ் அக்கவுண்ட். புரியுதா? சி டெபிட் டூ கேஷ். அது நார்மல் பேமெண்ட்டா? அதே மாரி தான்டா இங்கேயும். இப்ப செல்லார் அக்கவுண்ட். செல்லார் அக்கவுண்ட்னா யாரு? ஏ அண்ட் பி. கரெக்ட்டா? ஆ. ஸோ டெபிட் த ரிசிப்ட். ஏஎன்பி அக்கவுண்ட் டெபிட். 2 நான் வந்து இப்ப கேஷ் மூலமாவும் குடுக்க போறேன். ஈக்விட்டி மூலமாவும் குடுக்க போறேன். ஷேர் பிரீமியமும் இருக்கு அதுல. அப்டின்னா, டெபிட் த ரிசீவர் ஏஎன்பி அக்கவுண்ட் டூ கேஷ் அக்கவுண்ட். அவன் என்ன சொல்றான்னா, 14,00,000 ரூபாய். கரெக்ட்டா? அதுல அவன் சொல்றான், "பா ரூ. 11 விகிதத்துல 12,000 நான் பே பண்ண போறேன்ப்பா" அப்டின்றான். அப்ப 12,000 அப்டின்றது ஈக்விட்டி மூலமா, ஷேர்ஸ் மூலமா குடுக்க போறான். ஷேர்னா என்னடா? ஷேர் சர்டிபிகேட் குடுப்பான். வேற எதுவும் இல்ல. ஷேர் சர்டிபிகேட். செக்யூரிட்டி பிரீமியம்ன்றது இப்போ இந்த 12,000த்துல அவங்க வந்து எவ்ளோ சொல்றாங்க? ஒரு ஷேரும் வந்து ஆ. கரெக்ட் செல்லம். அப்ப ரூ. 1,20,000 ஒரு ஷேர் இங்க பாருங்கம்மா. ஒரு ஷேரோட விலை ரூ. 10 அப்ப ரூ. 12,00,000 ஷேருக்கு எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கும்? வொர்த் ஆஃப் ஷேர்ஸ்க்கு. வொர்த் ஆஃப் அமௌண்ட்க்கு. 12,00,000 இன்டூ 1 டிவைடட் பை 10. கரெக்ட்டா? 10. அப்போ 1,20,000. ஸோ 1,20,000 ஷேர்ஸ் இப்போ. ஸோ அப்பனா எப்படி பண்ணணும்னா, இது பாரு செல்லம்மா. இது 1,20,000 இன்டூ 10. அது உனக்கு சம்பளம் குடுத்துட்டான். அடுத்தது 1,20,000 ரூ. 1 இருக்குல்ல? ரூ. 11 குடுக்குறான்ல? அதுக்கு ரூ. 1 செக்யூரிட்டி பிரீமியம் இன்டூ 1. ஓகே. 1,20,000 இன்டூ 1. 1,20,000 இன்டூ 1. ஷேர்ஸ தான் மல்டிப்ளை பண்ணோம். 12,00,000ன்றது ரூபீஸ் செல்லம். இங்க பாரு. ஒரு ஷேருக்கு ரூ. 10ன்னா, 12,00,000 ஷேருக்கு ஷேர்ஸ் எவ்வளோன்றது கண்டுபிடிக்கணும்ல? அப்பதானே நீ வந்து ஷேர் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 12,00,000. பட் செக்யூரிட்டி பிரீமியம்க்கு நீ எவ்வளோன்னு குடுப்ப? அதுக்கு நீ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருந்தா தானே கால்குலேட் பண்ண முடியும். ம். ஒ இருங்க. ஒரு ஷேரோட விலை எவ்வளோ? ரூ. 10 சம்பளம் குடுத்துருக்கோம். ஒரு ஷேரோட விலை ரூ. 10 அப்ப 12,00,000 ஈக்விட்டி ஷேர் வொர்த் ஆஃப் ரூபீஸ் 12,00,000 குடுத்துருக்கான். ஷேர்ஸ் கிடையாது அது. 12,00,000ன்றது ரூபீஸ். ஒரு ஷேருக்கு ரூபீஸ் 10. அப்ப ரூபீஸ் 12,00,000க்கு எவ்வளவு ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஸ்டெப் வரும் நடுவுல. புரியுதா? ஏன் இந்த ஸ்டெப் வரணும்? அப்பதான் நீங்க செக்யூரிட்டி பிரீமியம் கால்குலேட் பண்ண முடியும். புரியல. ம்ஹ்ம். ஒரு ஷேருக்கு ரூ. 10 செல்லமா? இங்க பாரு இது ஷேர் ரூபி ரிலேஷன்ஷிப். ஒரு ஷேருக்கு ரூபீஸ் 10ன்னா, அப்ப 12,00,000 ஈக்விட்டி குடுத்துருக்கான்ல. அப்ப 12,00,000க்கு அவன் எவ்வளவு ஷேர் குடுத்திருப்பான்றத கண்டுபிடிக்கணும்ன்றான். அதான். அதுதான் சொல்றேன். இப்ப ரூ. 10 அந்த 11ல ரூ. 10 போயிடும்டா ஃபேஸ் வேல்யூ. ரிமைனிங் ரூ. 1 இருக்குல்ல. அதுதான் 1,20,000 அதாவது அது எப்படி வரும்னா, 1,00,000 ஒரு ஷேர் பிரீமியம் வந்து ரூ. 1 கரெக்ட்டா? ஒரு ஷேருக்கு ரூ. 1 பிரீமியம். அப்போ 1,20,000 ஷேர்ஸ்க்கு எவ்ளோ பிரீமியம்? 1,20,000 இன்டூ 1. புரியுதா? ம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். கரெக்ட். இப்போ ரூ. 12 இருந்ததுன்னு வச்சுக்கோடா. இப்போ ஒரு ஷேருக்கு ரூ. 2 பிரீமியம். அப்போ ரூ. 1,20,000 ஷேருக்கு எவ்ளோ? ரூ. 2,40,000 பிரீமியம். 1,20,000 இன்டூ 2. புரியுதா?
அண்டர்ஸ்ட் அதுக்கு நீங்க எப்பவுமே 1,20,000 ஷேர்ஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிச்சுன்றணும். இந்த சம்ல எல்லாமே சுத்தி சுத்தி 12 அதாவது 12 லட்சம் ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ 10ன்றதுனால உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் குழப்பற மாரி இருக்கு. ஓகேவா? இப்ப இப்ப வந்து இப்போ லெட்ஸ் டேக் லைக் இப்ப 15 லட்சம்னு குடுத்துருக்கான்னு வச்சுக்கோடா. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 15 லட்சம்னா, அப்ப 15 லட்சம் த்துக்கு எவ்வளவு ஷேர்ஸ்? 1,50,000. இப்போ ஒரு ஷேருக்கு ரூ. 2 பிரீமியம்னா 1,50,000 ஷேருக்கு எவ்வளோ? அந்த ஷேருக்கு எவ்வளோன்றது தான் நம்ம பார்க்கணும். மேக் சென்ஸ்? புரியுதா? அப்போ 1,50,000 இன்டூ 2 3,00,000. நான் ஒரு கொஸ்டின் கேட்கவா? நீங்க ட்ரை பண்றீங்களா? இப்போ இங்க பாருடா செல்லம்மா, இப்ப இங்க 12 லட்சத்துக்கு பதிலா 25 லட்சம் குடுத்துருக்கான். இங்க 25 லட்சம். ஓகேவா? செக்யூரிட்டி பிரீமியம் வந்து ஒரு ஷேருக்கு ரூ. 5 பிரீமியம். ரூ. 5 பிரீமியம். இப்போ செக்யூரிட்டி பிரீமியம்ல என்ன வேல்யூ வரும்? கண்டுபிடிங்க. ம். ஈக்விட்டி ஈக்விட்டி ஷேர்ஸ் 25 லேக்ஸ்ல ஈக்விட்டி ஷேர் வேல்யூ ருபீஸ் நீங்க சொல்லும் போதே கரெக்டா சொல்லுங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ்ன்றது ஷேர்ஸ் கவுண்ட். ஈக்விட்டி ஷேர் வேல்யூனா தான் ருபீஸ். அதுல கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. புரியுதா? ஆ, ஆ, ஆ. ரூ. 5 செக்யூரிட்டி பிரீமியம் ரூ. 5 ரூ. 5 அப்போ செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளவு வரும்னு கேக்குறேன். என்னமா 25 lakhs? இது ருபீஸ் இல்லம்மா. இது ருபீஸ். நீ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடி. 25 லேக்ஸ்க்கு எவ்வளவு ஷேர்ஸ் வருது? ஸ்டெப் 1 25 லேக்ஸ் சொல்றாங்க இல்லையா? அப்ப 25 லேக்ஸ்க்கு எவ்வளவு ஷேர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? அதுக்கு இந்த ஸ்டெப் நீ போடணும்ல. ஒரு ஷேருக்கு 10 ரூபானா அப்ப 25 லேக்ஸ் ஷேர்ஸ்க்கு எவ்வளவு ஷேர்ஸ்? 25 லேக்ஸ் ஷேர் வேல்யூக்கு எவ்வளவு ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். புரியலையா தர்ஷாக்கு? ஆமா. இது 25 லேக். இப்போ ஒரு ஷேருக்கு அவன் எவ்வளவு குடுத்துருக்கான்? ஃபேஸ் வேல்யூ ரூ. 10. ஆ. அப்போ ஒரு ஷேருக்கு ரூ. 10 குடுத்துருக்கான். அப்ப 25 லட்சத்தோட ஷேர் வேல்யூக்கு எவ்வளவு ஷேர்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? 25 lakhs into 1 divided by 10. அப்ப 2,50,000 ஷேர்ஸ். கரெக்ட்டா? ம். அப்போ ஒரு ம்ஹ்ம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ இங்க போடணும். பிரீமியத்துக்கு. ஒரு ஷேருக்கு ரூ. 5 பிரீமியம்னா,
2,50,000 ஷேருக்கு எவ்வளோ பிரீமியம்? 2,50,000 இன்டூ 5. ஸோ செக்யூரிட்டி பிரீமியம் எவ்வளோ இங்க? 12,50,000. இப்ப புரியுதா? இப்பவும் கன்ஃபியூசிங்கா இருக்கா கொஞ்சம்? நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ இங்க வந்து 40,000 இருக்குடா. ஓகே. சரியா? ஒரு இப்போ செக்யூரிட்டி பிரீமியம் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதே ஒரு ஷேர் 5 பிரீமியம். 40,000 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல். ஒரு ஷேருக்கு ரூ. 10 விலை. அப்போ இங்க பிரீமியம் ஷேர் செக்யூரிட்டி பிரீமியம்ல என்ன ஷேர் வேல்யூ வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். டென் பர்சன்டேஜா? ஏன் 10 எவ்வளவு வருது? 4,000ன்றது என்னது? ஷேரா? ஷேர் வேல்யூவா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். கரெக்ட்டா? 40,000ன்றது ஷேர் வேல்யூவா? ஷேரா? வெரி குட். இப்போ பிரீமியம் கண்டுபிடிங்க. அப்போ 4,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளவு பிரீமியம்? எவ்வளவு வருது? அவ்வளவுதான். புரியுதா? ம். குட். சோ, இப்ப பாரு செல்லம்மா. இதான்டா. சோ 12 lakhs into 10. அப்புறம் 12 lakhsக்கு வந்து சூப்பர். வெரி குட். எது? 1,20,000ன்றது ஈக்விட்டி ஷேர்ஸ். ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வந்து ஈக்விட்டி ஷேர் வேல்யூ. இந்த சம்ல ரெண்டுமே 1ன்றதுனால ஈக்விட்டி ஷேர்ஸும் ஒரே கவுண்ட் தான். ஈக்விட்டி ஷேர் வேல்யூ ஒரே மாரி இருக்கு. ஆனா எல்லா சம்லயும் அப்படி வராது. புரியுதாடா? இப்போ ரூ. 14,00,000 நீங்க குடுக்க வேண்டியது த்ரிஷா எனக்கு. அதுல ரூ. 12,00,000 ஷேர் கேபிட்டல் மூலமா குடுத்துட்டீங்க. ரூ. 1,20,000 செக்யூரிட்டி பிரீமியம் மூலமா குடுத்துட்டீங்க. ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் கையில? ம். கரெக்ட். கரெக்ட் ராச்சலம். சொல்லு, சொல்லு. ம். 14 lakhs minus 12 lakhs minus 14 lakhs minus 12 lakhs minus 1,20,000. இதுவும் சேர்த்து பண்ணோம்ல செல்லம்மா? ம். ஆ. அதான் அவன் சம்ல சொல்லியிருக்கான். அந்த பேலன்ஸ வந்து நீ கேஷா பண்ணிடு. இங்க பாருங்க. அந்த பேலன்ஸ் இன் கேஷ். புரியுதாடா? இந்த ஜர்னல் என்ட்ரி? குட், குட், குட். ஆ. ம். செல்லம்மா கண்டுபிடிச்சு போடுறது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோடா. இங்க வந்து ரூ. 10 அவன் ஷேர் வேல்யூ குடுத்துட்டு, கீழ அந்த ரூ. 10க்கு மேல எந்த அமௌண்ட் இருந்தாலும், இட் இஸ் a ஹிடன் ஃபேக்ட் தட் அவங்க செக்யூரிட்டி பிரீமியம் குடுக்குறாங்கன்னு அர்த்தம். ரூ. 10 குடுத்துட்டு ரூ. 11 இருக்கான்ல. அப்ப அந்த எனிதிங் தட் கிராஸஸ் யுவர் ரூ. 10 எனிதிங் தட் கிராஸஸ் யுவர் ஃபேஸ் வேல்யூ அபோவ்னா செக்யூரிட்டி பிரீமியம். எனிதிங் தட் கிராஸஸ் பிலோ யுவர் ஃபேஸ் வேல்யூனா டிஸ்கவுண்ட்ன்னு அர்த்தம். டிஸ்கவுண்ட் மெஜாரிட்டி வராது. ஓகேவா? டிஸ்கவுண்ட் மெஜாரிட்டி வராது. ஒருவேளை டிஸ்கவுண்ட் வந்துருத்துன்னா, நீங்க இங்க செக்யூரிட்டி பிரீமியம் வந்து யூ ஆர் ஷோயிங் இட் அஸ் அ கிரெடிட்ல.
டிஸ்கவுண்ட்டை யூ வில் ஷோ இட் இன் த டெபிட். அதுதான் ஹிண்ட். இட் இஸ் அ ஹிடன் ஃபேக்டர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சம்ல பிரீமியத்துல இருக்கா, இல்ல பார்ல இருக்கா, இல்ல டிஸ்கவுண்ட்ல இருக்கான்றது எப்படி பார்க்கணும்னா, அந்த சம் படிக்கும்போதே சம்மோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு பார்த்துக்கோங்க. சம்மோட ஃபேஸ் வேல்யூ என்னன்னு கிளியரா பார்த்துக்கோங்க. அந்த ஃபேஸ் வேல்யூலேருந்து ஜாஸ்தியா அவன் வந்து அந்த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ல குடுக்கறதா இருந்தா, அந்த ஜாஸ்தின்றது இம்ப்ளைஸ் செக்யூரிட்டி பிரீமியம். கம்மி இம்ப்ளைஸ் டிஸ்கவுண்ட். இல்ல ரூ. 10 ரூ. 10 குடுத்தான்னா அட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு வந்து அட் பார்ல குடுக்குறாங்கன்னா செக்யூரிட்டி பிரீமியமே வராது செல்லுமா. ரூ. 10க்கு ரூ. 10 தான் குடுக்குறான்னா, இந்த 2 செக்யூரிட்டி பிரீமியம் நம்ம மண்ட கொடைச்சலே கிடையாது. எப்போ உனக்கு கொஞ்சம் மண்ட கொடைச்சல் ஆயிடும்னா, இந்த செக்யூரிட்டி பிரீமியம், டிஸ்கவுண்ட் வரும்போது தான் கொஞ்சம் நீனு யோசிச்சு பார்த்து கேர்ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேவா செல்லுமா? இப்போ இந்த ஜர்னல் என்ட்ரி எழுதிக்கோ செல்லம். மோட் ஆஃப் பேமெண்ட். இப்படி எழுதிக்கோ. செல்லார் அக்கவுண்ட், டெபிட் த ரிசீவர். டூ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், கிரெடிட் வாட் கம்ஸ் இன். சாரி கிரெடிட் வாட் கோஸ் அவுட். மோட் ஆஃப் பேமெண்ட் எழுதிட்டு, எப்படி பேமெண்ட் பண்றாங்கன்றது தான். வேற எதுவும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் பிசினஸ வாங்குறீங்க. வாங்கிட்டு அடுத்த என்ட்ரி என்ன? அசெட்டையும் வாங்குறீங்க, லையபிலிட்டியும் வாங்குறீங்க. அவனும் உங்களுக்கு ஒரு பேமெண்ட் பண்றான். உங்க கம்பெனி சூப்பர் டூப்பர் சூப்பர் எக்ஸ்ட்ரீம்லி ப வெரி குட் பிராண்ட் வேல்யூவா இருந்தது. ஹவெவர் வந்து அது அக்வசிஷன் எடுக்கிற சிச்சுவேஷனா இருக்குன்னாலும், நல்லா இருந்ததுன்னா உன்னோட கம்பெனிய குட்வில் வச்சு வாங்கிருவாங்க. நல்லா அதிகமான ரேட்ல வாங்கிரும். அதிகமான ரேட்டோட டிஃபரன்ஸ் தான் குட்வில்ன்னு சொல்றோம். ஆப்போசிட் எஃபெக்ட்னா அது கேபிட்டல் ரிசர்வ்ன்னு சொல்லுவோம். ஓகே. நம்பர் 3 இதெல்லாம் நடக்கிறது. ஆனா பைசா மூவ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு பண்ணணுமே. பைசா மூவ்மெண்ட் சில பேர் கேஷ்ல மட்டும் பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இல்ல நான் கொஞ்சம் ஈக்விட்டியா குடுக்குறேன். கொஞ்சம் செக்யூரிட்டி பிரீமியமா குடுக்குறேன். கொஞ்சம் வந்து கேஷா குடுக்குறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரிஃபரன்ஸ் ஷேரா குடுக்குறேன். கொஞ்சம் ஈக்விட்டியா குடுக்குறேன். கொஞ்சம் கேஷா குடுக்குறேன். அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் 3 மெயின் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த புக்ஸ் ஆஃப் பையர் யூ நீட் டூ இன்கார்ப்பரேட். இது இது நோட் பண்ணிக்கோங்க நம்ம. இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச் நோட் பண்ணிக்கோ. இதுவரைக்கும் நோட் பண்ணிக்கோ. ஆமா, ஆமா. ஆ. ஆமா, ஆமா. இப்ப எப்படி இருக்கும்னு சொல்றேன்டா அதுவ. இந்த இந்த இது நீங்க காப்பி பண்ணிக்கோங்க. இத நான் டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப டிஸ்கவுண்ட்னா எப்படி இருக்கும்னு சொல்றேன். பா பார்னா இப்போ இங்க 10ன்னு இருக்கும்லடா. இங்க சொல்லிடுவாங்கடா. 14 lakhs to be paid 12 fully paid equity shares at par or at rupees 10. பார்னாலே ஃபேஸ் வேல்யூக்கே பே பண்றது. rupees 10 or at par அப்படின்னு குடுத்துருவாங்க. அண்ட் பேலன்ஸ் இன் கேஷ்னா 12 lakhs பண்ணிட்டு கேஷ் மிச்சம் 2 லட்சம் கேஷ்ல குடுக்குறாங்க. ஸோ செக்யூரிட்டி பிரீமியம்ன்ற இம்பாக்டே உள்ள வராது. ஒருவேளை அட் டிஸ்கவுண்ட்ன்னு குடுக்குறான்னா ரூ. 9 குடுப்பாங்க. அப்ப ரூ. 9ன்றது என்னன்னா கம்மி இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இங்கே ரூ. 9 தான் காமிப்பீங்க. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட், செல்லார் அக்கவுண்ட், டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட்ல வந்து அந்த ரூ. 1 காமிச்சுருவோம். ஓகேவா? ஈக்விட்டி 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல ஃபுல்லா காமிச்சுட்டு, அங்க ரூ. 1 காமிச்சிரும். அப்ப நெட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு ரூ. 9 வந்துரும். ப்ராபப்ளி அந்த மாரி சம் இருக்கான்னு பார்க்குறேன் கண்ணா நானு. வராது. மெஜாரிட்டி உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல குடுக்க மாட்டான்டா. டிஸ்கவுண்ட்ல குடுக்கறத என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. அக்விசிஷன் ஆஃப் பிசினஸ்ல. நான் அந்த மாரி சம் இருக்கான்னு பார்க்குறேன். நீங்க குழப்பிக்க வேண்டாம். சரியா? பட் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வேள வந்ததுன்னா, யூ ஷுட் பி ஏபிள் டூ மேனேஜ். அப்ப வந்தாலும் நீ என்ன பண்ணணும்னாடா, இப்போ ரூ. 9 இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்ப வந்தாலும் உனக்கு வந்து ஆ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. 12,00,000ன்னா 12,00,000 டிவைடட் பை ரூ. 9 அப்படி வரும். ம். இது காப்பி பண்ணிட்டியாம்மா? இது காப்பி பண்ணும்போது, இதையும் காப்பி பண்ணிடுரு. இந்த 2 1 ஷேர் ரூ. 10 அதையும் காப்பி பண்ணு. இது வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ்டா. 1,20,000ன்றது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வேற, ஷேர் வேல்யூ வேற. எப்பவுமே கன்ஃப்யூஸ் ஆகும். என்ன திஷா? ஸோ அத மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ செல்லம். ஷேர் வேல்யூன்றது ருப்பீஸ்ல குவான்டிஃபை பண்ணியிருப்பாங்க.
ஷேர்ஸ் இப்ப இந்த சம்லயே வேற மாரி ஒண்ணு குடுக்கலாம் நான் சொல்றேன் பாரேன். டு பி பெய்டு இன் டு பி பெய்ட் அட் பார் ஃபார் 12 லாக் ஷேர்ஸ்ன்னு குடுத்திருந்தான்னா என்ன பண்ணுவ? பார்னா என்ன ரூ. 10. அப்ப 12 லாக்ஸ் இன்டு ரூ. 10 அப்படி பண்ணணும். ஸோ ஷேர்ஸா குடுக்க நோட் பண்ணிக்கோ. ருப்பீஸா இது? இல்ல ஷேர்ஸா? ஸோ அதுல நீ ரொம்ப கீனா இருக்கணும். கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க அதுல தான். நம்மள வேற எதுலயும் இத கன்ஃப்யூஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. 3 ஜர்னல் என்ட்ரி. ஃபர்ஸ்ட் இட்ஸ் யுவர் பிசினஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். வாட் இஸ் யுவர் பிசினஸ் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்ன்றது வந்து பர்ச்சேஸஸ் டூ பிசினஸ் பர்ச்சேஸஸ் டூ செல்லர் அக்கவுண்ட். ஸோ இங்க பிசினஸ் பர்ச்சேஸஸ் டூ ஏ அண்ட் பி. செகண்ட் வந்து அசெட் அக்கவுண்ட், குட்வில் அக்கவுண்ட் பேலன்சிங் ஃபிகர் டூ லயபிலிட்டி, பிசினஸ் பர்ச்சேஸ் கேபிட்டல் ரிசர்வ் பேலன்சிங் ஃபிகர். அதாவது அசெட் வந்து உனக்கு கம்மியா இருந்ததுன்னா குட்வில். ஓகேவா? அசெட் கம்மியா இருந்ததுன்னா அப்படி சொல்லுமா? இப்படி எடுத்துக்கோ. பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஜாஸ்தியா இருந்ததுன்னா அது உனக்கு வந்து அசெட் குட்வில் உன் பிராண்டுக்காக பே பண்ணியிருக்கான். பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கம்மியா இருக்கு. அத விட கம்மியா இருக்குன்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். 3வது மோட் ஆஃப் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட்ன்றது டெபிட் த ரிசீவர் அந்த என்ட்ரி அப்படியே தான் இருக்கும். அது 2 கேஷா இல்ல 2 பிரெஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலா இல்ல 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா இல்ல 2 செக்யூரிட்டி பிரீமியா டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ணுனா, இங்க பச்ச பச்சன்னு இருக்குல்ல, இதெல்லாம் நீ ரொம்ப எடுத்துக்காத. நான் சொல்ற ஜர்னல் என்ட்ரி மட்டும் தரவு பண்ணு. செல்லம்மா நம்ம இந்த சம் போட்டிருக்கோம்டா. இல்லஸ்ட்ரேஷன் 2 லக்ஷ்மண் லூட்ன்னு ஒரு சம் போட்டிருக்கோம் செல்லம். செல்லம்மா இந்த ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தரவு பண்றோம். இப்ப புரியுதாடா? கொஞ்சம் உனக்கு லாஜிக்கா ஞாபகம் வரதுக்கு மாரி பண்ணியிருக்கேன் நான். வெரி குட். இத நீ ஆனா கொஞ்சம் இன்னிக்கே டைம் எடுத்து பண்ணிடு த்ரிஷா. என்ன? இப்ப நீ நல்லா மைண்ட்ல புரிஞ்சு இத விட்டேன்னு வச்சுக்கோயேன், திருப்பி பரோட்டாக்கு அது மாரி ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும் நம்ம. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம் ஈஸி கிடையாதுடா த்ரிஷா. ஓகே. இப்ப நான் இது வந்து நெறைய வாட்டி போட்டு போட்டு தான் ஒரு கிரிப் கிடைச்சிருக்கு எனக்கே. நீங்க பாவம் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. நெறைய சம்ஸும் மேம் போடாதபோது, உங்க எண்ட்ல நான் பார்த்தேன்னா, அது உங்களுக்கு கஷ்டம் தான் இந்த இது சாப்டர். ஆனா, அது எவ்வளோக்கு சுலபமா நம்ம பண்ணிக்கிறது நான் ஐ வில் சப்போர்ட் யூ. இது இன்னைக்கு நீங்க பார்க்காம எழுதுங்க. அப்படியும் மேம் எனக்கு ஜர்னல் என்ட்ரி சீக்வென்ஸ் ஞாபகம் வரலன்னு எனக்கு நீங்க சொன்னீங்க. நான் ஏதாவது பெட்டர் மெத்தடா எடுத்து பார்த்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஆனா நீங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் செல்லம். ஓகே. அதான் மேம் எனக்கு இது டிஃபிகல்ட்டியா இருக்கு. உங்களுக்கு டிஃபிகல்ட்டியா இருக்காதுடா. நீங்க இப்போ கான்ஃபிடென்ட்டா ஆயிட்ட மாரி நான் ஃபீல் பண்றேன். சீக்வென்ஸ் ஞாபகம் வந்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிசினஸ் பர்ச்சேஸ், அப்புறம் அசெட்ஸ், லைபிலிட்டீஸ் அந்த இது. அப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட். இது ஈஸி தான் 3மே. ஆனா, பட் ஸ்டில் இஃப் யூ ஸ்டில் foresee some challenges, in recollecting the journal entries, please do let me know today itself. I will work out some ஒரு மாரி கேம் மாதிரியோ, இல்ல ஒரு பசில் மாரியோ, இல்ல ஏதாவது ட்ரிக் மாரியோ நான் ஏதாவது ஐ வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர் இட். அந்த லெவலுக்கு நான் போல இன்னும். ஐ வில் எக்ஸ்ப்ளோர் இட் அண்ட் என்ஷூர் தட் ஆனா இந்த அக்வசிஷன் ஆஃப் பிசினஸ் நம்ம விட்டுட்டு போக கூடாது. ஓகே. இட் இஸ் a mandatory question you will get it in your இது. அக்வசிஷன் பிசினஸ் இல்லாமயும், இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சம் இல்லாம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சிலபஸ்ல இருந்ததுன்னா, பேப்பரே ரெடி பண்ண மாட்டான். ஏன்னா 2மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரம் கார்ப்பரேட்டிங் அக்கவுண்டிங் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேவா சொல்லுமா? ம், ம், ம். இருடா, இருடா. அது கூட உனக்கு ஈஸியா சொல்லித் தரேன்டா. பேலன்ஸ் ஷீட்ல 2 போடுவல்ல செல்லம்மா? லயபிலிட்டி, இன்னொன்னு பக்கம் அசெட் போடுவியா? கரெக்ட்டா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோ. இப்ப இந்த லயபிலிட்டி, அந்த கிரெடிட், இந்த லயபிலிட்டி பிசினஸ் பர்ச்சேஸ போடுறல்ல? இந்த சைடு இப்போ உனக்கு இங்க இங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். இப்ப நீ கரெக்ட்டா சொல்லுவ ஃபார் எக்ஸாம்பிள் போட்டா. இது 40 இருக்கு கண்ணா. இது 50 இருக்கு. இது வந்து 1,20,000 இருக்கு. இப்ப நீ சொல்லு எங்க பேலன்சிங் ஃபிகர் வரும்? நார்மல் பேலன்ஸ் பண்ற மாரி. ஒரு கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சு, நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணுவ? இந்த சைடும், இந்த சைடும் இது பண்ணி பேலன்ஸ் பண்ணுவல? அந்த மாரி சொல்லு பார்க்கலாம். ம். இப்ப எங்க பேலன்சிங் எந்த சைடுல பேலன்சிங் ஃபிகர் வரும்? லயபிலிட்டீஸ். அசெட் சைடுல
செல்லம், செல்லம், செல்லம். பேசிக்ஸ், பேசிக்ஸ். இங்க ஹையா இருக்கு. இங்க 90,000 தான் இருக்கு. எங்க பேலன்சிங் ஃபிகர் நம்பர் எந்த சைடுல வரும்? ம். ஏன் அப்படி லையபிலிட்டி சைடு சொல்றீங்க? ஆ. எவ்ளோ வரும்? எவ்ளோ பேலன்சிங் ஃபிகர் வரும் சொல்லுங்க? யோசிச்சு சொல்லுங்கடா கண்ணா. கரெக்ட்டா சொல்லுங்கடா. பேலன்சிங் ஃபிகர் எவ்ளோ வரும்? ஆ நெட் ப்ராஃபிட் போடுவியேடா. ட்ரேடிங் அக்கவுண்ட் P&Lல நார்மல் பேலன்சிங் பண்ண மாட்டியா? கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்பேன், நெட் ப்ராஃபிட் அந்த பேலன்சிங் கான்செப்ட் தான் கேட்கிறேன் இங்க நானு. இல்லடா, இந்த பக்கம் 1,20,000 இருக்கு. இந்த பக்கம் இந்த 2 நம்பர் இருக்கு. பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோன்னு கேட்கிறேன் நானு. இந்த சைடுல லயபிலிட்டி சைடுன்னு சொன்னீங்க. அப்ப எவ்வளோ அமௌண்ட் பேலன்சிங் ஃபிகர்? $30,000 கரெக்ட். ஏன் இவ்ளோ டவுட்? கரெக்ட்டா தான் சொல்றீங்க. இந்த சைடு பேலன்சிங் ஃபிகர் வருதுல்ல செல்லம்மா? ஓகேவா? அசெட் ஜாஸ்தியா இருக்குல்ல. இந்த பேலன்சிங் ஃபிகர் லெஃப்ட் சைடுல வந்ததுன்னா, கேப்பிட்டல் ரிசர்வ். நீங்க அந்த மாரி ஜர்னல் என்ட்ரி மேல போடுறீங்கல்ல, அசெட், லயபிலிட்டி அத இந்த ஃபார்மேட்ல வொர்க்கிங் நோட்ல போட்டுக்கோங்க. கேப்பிட்டல் ரிசர்வ் சொல்லுவாங்க. ஒருவேள இதே பேலன்சிங் ஃபிகர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து 1,40,000 இருக்குடா. இப்படி இருக்கு. ஓகே. இப்ப பேலன்சிங் ஃபிகர் எங்க வரும்? இது 2த்தையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா? அசெட் சைடுல எவ்வளோ வரும்? கரெக்ட் தான். எவ்வளோ வரும்? இதுவாம்மா? ஆமா, ஆமா. சாரி. இல்ல இது வந்து 14 லேக்ஸ்ல 1,40,000. ஆமா 50,000 தெரியலையாடா செல்லம்? ஆ, ஆ, ஆ. இந்த பக்கம் 70,000 வருதுல்ல? இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, குட்வில். அவ்வளோதான். நீ என்ன பண்ணிக்கோ, இப்ப அசெட் இந்த ஜர்னல் என்ட்ரி போட்டு அசெட்டோட டோட்டல்லாம் இந்த பக்கம் போட்டுக்கோ. அசெட்ன்னு டோட்டலு. அப்புறம் பிசினஸ் பர்ச்சேஸோட நம்பர இந்த பக்கம் போட்டுக்கோ. லயபிலிட்டியோடத இந்த பக்கம் போட்டுக்கோ. போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணி பாரு. இந்த சைடுல பேலன்சிங் ஃபிகர் வந்ததுன்னா குட்வில். அப்ப அசெட்ல டெபிட் குட்வில்ன்னு போட்டுக்கோ. இந்த சைடு பேலன்சிங் ஃபிகர்னா கேபிட்டல் ரிசர்வ். அப்ப கிரெடிட் கேபிட்டல் ரிசர்வ்ன்னு போட்டுக்கோ. அவ்வளோதான். ஓகேவா? ஒரு நிமிஷம் செல்லம். அண்ணா! ஓகே செல்லம். ஆ. அவ்வளோதான்டா கண்ணு. நீ புரிஞ்சுன்ட்ட. எங்கேயோ கன்ஃப்யூஷன் ஆகுறது அவ்வளோதான் உனக்கு. இன்னைக்கு ஆனா கண்டிப்பா நான் ஃபாலோ அப்லாம் பண்ணல கண்ணம்மா. ஓகே. ஏன்னா நீ எத்தன மணிக்கு வரேன்னு தெரியல. இன்னைக்கு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இத முடிச்சுட்டு எனக்கு அனுப்பிச்சு விடு ஜர்னல் என்ட்ரீஸ். பார்க்காம எழுதி. 3 ஜர்னல் என்ட்ரீஸ் தான். நீ 3 ஜர்னல் என்ட்ரீஸ் எழுதிட்டேன்னா, எ ஒன் நான் நான் 31 ஃபர்ஸ்ட் அன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டேன்னா, அப்புறம் உனக்கு எப்ப எக்ஸாம்? ஓ! நம்ப தான் நம்ப 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 கத தான் அப்புறம் அடுத்ததுலேருந்து. இல்லையா? 1ஆம் தேதியிலேருந்து. சரி சூப்பரா உட்காந்துக்கலாம். ஓகே. ஓகே சொல்லுமா. ஸோ இதுதான்டா பேஸு. ஸோ அக்வசிஷன் ஆஃப் பிசினஸ் முடிஞ்சிடுச்சு. வெறும்னா எனக்கு சம்ஸ் அனுப்பிச்சு விட்டான்னா, நான் இன்னைக்கு உட்காந்து பார்த்து விட்டுருவேன்டா த்ரிஷா. ரெடி பண்ணி வச்சுடுறேன். நான் லாஜிக்லாம் உனக்கு எப்படி ஈஸியா சொல்லி தரலான்ட்டு. நீ நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்ல ஆமாமா போடணும். கண்டிப்பா போடணும். ஆனா அந்த நோட்ஸ் அக்கவுண்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் நீ ஏற்கனவே பேங்கிங் போட்டிருக்கல்ல, பேங்கிங்ல. ஞாபகம் இருக்கா? பேங்கிங் ஃபார்மேட். நம்ம நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம். ஓகே. அதோட அப்படியே ரெப்ளிகா தான் இதோட ஃபார்மேட். அதோட அப்படியே ரெப்ளிகா தான் இதோட ஃபார்மேட். பேங்கிங் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. பேலன்ஸ் ஷீட்டோட ஃபார்மேட் ஃபார் யுவர் பேங்கிங்,
ஃபார் a requisition ஆஃப் பிசினஸ், ஃபார் your internal reconstruction எல்லாமே பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் சேம். கொஞ்சம் கூட மாறவே மாறாது. அதனால அத பத்தி கவலைப்படாத. அத நான் உனக்கு தரவு பண்ணிடுவேன். பட் ஒவ்வொரு சாப்டருக்கும் உண்டான யூனிக்னெஸ் இருக்குல்ல, அத மட்டும் தான் நீ நல்ல கிரிப் எடுத்துட்டு வரணும். நீ இந்த பேலன்ஸ் ஷீட்ட பத்திலாம் கவலைப்படாதடா. அத ஒரு 3 வாட்டி நீ திருப்பி திருப்பி போட்டு பார்த்தேன்னா, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருப்ப, பிக் பண்ணி எடுத்துட்டு போடணும். பக்கெட்டிங் மாரி தான் அது பேலன்ஸ் ஷீட். சோ அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த 3 ஜர்னல் என்ட்ரிய நல்ல கிரிப் எடுத்துட்டு வா. தரோவா. அப்படியே உனக்கு டவுட் இருந்தா சொல்லு. திருப்பி சொல்லி தரேன். ஓகே? சரி செல்லம். இவ்வளதான், இவ்வளதான், இவ்வளதான். புக்ஸ் ஆஃப் பையர்னா இவ்வளதான். புக்ஸ் ஆஃப் செல்லர் வந்து அந்த சம்லயும் பார்த்தேன். இல்ல. பையருக்கு தான் கேட்டிருக்காங்க. பையர்னா பையர் பெர்ஸ்பெக்டிவ்ல பர்ச்சேசஸ்டா. செல்லர்னா இந்த பர்ச்சேசஸ் நீங்க டெபிட் குடுக்குறது அங்க கிரெடிட் வரும். ஓகேவா? இங்க நீ கிரெடிட் குடுக்குறது அங்க டெபிட்ல வரும். அவ்வளதான். வேற எதுவும் மாறாது. இங்க பர்ச்சேசஸ்ன்னு சொல்லுவேன். அங்க சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அவ்வளதான். புரியுதா? செல்லர் நான் பார்க்குறேன். நீ என்ன அந்த டிப் டாப் தானே சொல்ற? டிப் டாப்ல வந்து 2மே கேட்டிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நான் பார்க்குறேன். அது இது இது பேஸ். பேஸ் கிரியேட் பண்ணிடு. அஸ்திவாரம் போட்டேன்னா, இதுலேருந்து அப்படியே உல்டா என்ட்ரி தான் நீ செல்லர். பையர் போட்டேன்னா, பையர் ஜர்னல் என்ட்ரி வச்சு அப்படியே உல்டா போட வேண்டியதுதான் செல்லர். நான் அத உனக்கு சொல்லி தரேன். ஓகே. கிரியேட்டிங் பாத்துரலாம் கண்டிப்பா. நீ எந்த சம் சொல்றியோ பாத்துரலாம். எனக்கு பிரச்சனையே இல்ல செல்லம்மா. ஆனா நீ எந்த சம்முன்றத ஒரு 1 நாள் முன்னாடி சொல்ட்டேன்னா, நான் பாத்து வச்சுப்பேன். வேற எதுவும் இல்ல. ஏன்னா உனக்கு கிளாஸ் எடுக்கும்போது இல்லஸ்ட்ரேஷன் 5 ஆடா? சரிடா செல்லம்மா. இல்லஸ்ட்ரேஷன் 2 போட்டுருக்கோம். இல்லஸ்ட்ரேஷன் 5ஆ? இரு நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிடா செல்லம்மா. டன்ரா கண்ணா. ஓகே. இன்னைக்கு என்ன பண்ணுவ நீனு? ஈவினிங் வந்துட்டு முதல் வேல? மறக்கக்கூடாது. என்ன த்ரிஷா? என்ன இது இருந்தாலும் மறக்காத. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ. அதனால தான் சொல்றேன். நான் ஃபாலோ அப்லாம் உன்ன பண்ண மாட்டேன். ஏன்னா, நீ நல்ல ரெஸ்பான்சிபிளான பொண்ணு. அதனால நீயே எடுத்து பண்ணிட்டு அனுப்பிச்சு விட்டுரு. ஆமா. ஜர்னல் என்ட்ரி ஏட்றம். புக்ஸ் ஆஃப் கங்குலின்லாம் போடாத. இப்படி போடு. இந்த ஜர்னல் நான் இப்ப அத அனுப்பிச்சு விடுறேன். இப்படி தான் நீ படிக்கணும். பிசினஸ் பர்ச்சேஸ் டூ செல்லார். இப்படிதான் படிக்கணும். ஆனா கங்குலின்னா உனக்கு அது அந்த இதுக்கு மட்டும் இப்படியான்னு யோசிக்கணும். அப்படி யோசிக்காத. இத மட்டும் ரெடி பண்ணு. ஓகே? ஓகே செல்லம். அப்புறம் நீ போடும்போது நீயே ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துன்னு வா. அசெட்க்கு இந்த அமௌண்ட், லியாபிலிட்டி பிசினஸ் வந்து இந்த அமௌண்ட். அப்ப இதோட பேலன்சிங் ஃபிகர் இப்படி இருந்தா குட்வில். சும்மா நீயே எனக்கு நோட் போடுற மாரி சொல்றேன். புரியுதா? சும்மா இப்படி இந்த மாரி சிச்சுவேஷன் தான் இப்படி நாம பண்ணுவோம் மேம். பேலன்சிங் ஃபிகருக்கு ஐ வில் நேம் இட் அஸ் வந்து கேப்பிட்டல் ரிசர்வ். இல்ல இந்த பேலன்சிங் ஐ வில் நேம் இட் அஸ் குட்வில். நீயே ஒரு குட்டியா உன்னோட ஓன் நம்பர்ஸ் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி அனுப்பிச்சு விடு. அப்பனா எனக்கு கான்ஃபிடென்ட் ஆயிடும். ஓகே யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் ஜர்னல் என்ட்ரீஸ். வி கேன் ப்ரொசீட். இதுதான்டா பேஸ். கொஞ்சம் சில இடத்துல ஃபைன் டியூன் பண்ணுவான். மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து பிரிஃபரன்ஸ் அண்ட் கேஷ் மட்டும் குடுப்பான். சில இதுல வந்து ஈக்விட்டி அண்ட் கேஷ் மட்டும் குடுப்பான். அந்த மாரி தான் குடுப்பான். அத மட்டும் நான் உனக்கு சொல்லி தந்துர்றேன். டிப்டாப்பும் இல்லஸ்ட்ரேஷன் 5 நான் உனக்கு தரவு பண்ணிடுவேன். நீ அத ஒரி பண்ணிக்காத. பேலன்ஸ் ஷீட் ஃபார்மேட் பத்திலாம் ஒரி பண்ணிக்காத. உன் மைண்ட்ல இருக்கிற ஒரே விஷயம் அக்விசிஷன் ஆஃப் பிசினஸோட இந்த புக்ஸ் ஆஃப் பையரோட 3 ஜர்னல் என்ட்ரீஸ் மட்டும் தான். ஓகே? என்னோட டார்கெட் என்ன? சொல். அதாவது நீ வெறும்ன இது மட்டும்டா. பிசினஸ் பர்ச்சேசஸ் டூ செல்லார். பீயிங் த பிசினஸ் பர்ச்சேசஸ் மேடு. அப்படின்னு போட்டுட்டு, இத அனுப்பிச்சு விட்டுட்டு, அப்புறம் நீ கங்குலி லிமிடெட்டையும் போடுன்றா. இந்த ஜர்னல் என்ட்ரீஸ டெஸ்ட்டா பார்க்காம போட்டு அனுப்பிச்சுட்டு, கங்குலி லிமிடெட்டோட செம்ம ஆன்சர் பார்க்காத. எங்கெல்லாம் உனக்கு வந்து இப்ப செல்லர் வருதா, அங்க ஏபி லிமிடெட்ன்னு மாத்திக்கோ. ஓகேவா? எங்கெல்லாம் வந்து உனக்கு செல்லர் அக்கவுண்ட்ல ஏபி லிமிடெட்ன்னு மாத்திக்கோ. அந்த மாரி பண்ணிடு. புரியுதா? அப்போ உனக்கு என்ன ஆயிடும்? பார்க்காம போட்டது ஒண்ணு ஆயிடும். ஒரு சம்முக்கு நீயே வந்து உன்ன வொர்க் அவுட் பண்ற மாரி ஆயிடும். அப்போ உனக்கே கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிடுவ. ஓகே செல்லம். பை கண்ணம்மா. எனக்கு இது மட்டும் மறந்துறாதடா. இன்டர்னல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும். மறக்காமடா. தேங்க்ஸ்டா. சூப்பர் திரிஷா. பை பை. ஆல் தி பெஸ்ட். பை பை.